ஒரே பேட்டர்ன்ல கொலை நடக்குது, நிறைய கொலை நடக்குது. ஆனா அந்த ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு ஸ்டேட்ல நடக்குது. சோ அப்ப இது பாசிபிள் இல்லையான்னு கேட்டானா நடக்குதுன்னு தான் சொல்லிட்டுமே. அப்ப பாசிபிள் தான். அப்ப இது எப்படி நடக்க முடியும்? ஒரே பேட்டர்ன்ல கொலை வந்து ஒரே ஆள் தானே பண்ண முடியும், எப்படி நிறைய பேர் பண்ண முடியும்? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குல்ல. இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு விட தெரியணும் அப்படின்னா ஹிட் மூவி போய் பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். இன்னைக்கு மூவி ரிவ்யூல நம்ம நானி நடிச்சு வெளியில வந்திருக்கிற ஹிட் மூவி 3 தான் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும், ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நானி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அதுவும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்காரு. அந்த டீம் பேர் வந்து ஹிட் ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம். ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் இன்னொருத்தரை கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கலா கொலை பண்ற ஆளுங்களை ஸ்பெஷலைஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்கான டீம் தான் இது. அதனால தான் படம் பேரே வந்து ஹிட். இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஏன் ஜெயிலுக்கு போறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அவரு தான் வந்து பல கொலைகளை செய்யறாரு. யாராவது ஆளுங்களை கடத்திட்டு வந்து தலைகீழ தொங்க விட்டு பயங்கரமா கொடூரமா அவங்களை கொன்னு அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசராகவும் அவரே போறாரு. இதுதான் வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு இந்த படத்துல. அவரே ஏன் கொல்றாரு, அவரே ஏன் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம். பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பயங்கர பிளட் ஷெட்ஸ். படம் ஃபுல்லாவே ரத்தம் தெறிக்க விட்டுருப்பாங்க. அவர் ஒரு ஒயிட் கோட் சூட் போட்டிருக்க மாதிரி தான் ட்ரெய்லர்லயே போட்டிருப்பாங்க, இல்ல போஸ்டர்ஸ்ல போட்டிருப்பாங்க. அது ஃபுல்லாவே ரத்த கரையா இருக்கும். சின்ன பசங்களோட போய் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன் பெரியவங்களே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து வெட்டு குத்து தெறிக்க விட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு என்னால பார்க்கவே முடியல. நிறைய சீன் நானே கண்ண மூடிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஓவர் பிளட் ஷெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா படம் நிஜமாவே நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நானியோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ஒரு லார்ஜர் தேன் லைஃப் பண்ற அளவுக்கு பயங்கரமா பண்ணாலும் அதுக்கப்புறம் அவர் எப்படி அடிபடுறாரு, கஷ்டப்படுறாருன்றதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இது தெலுங்கு மூவி தான், தமிழ்லயும் டப்பாய் வந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இதுல பாத்தீங்கன்னா நம்ம நானியோட அப்பாவா வந்து சமுத்திரகனி நடிச்சிருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்காரு. சின்ன பாட்டு தான் வராரு, பட் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி. ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த லவ் பேஸ்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. பார்க்க ரசிக்கிற மாதிரியே இருக்கு. அண்ட் இந்த படத்துல சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தியை காட்டுறாங்க. ஹீரோவோட தாத்தாவா வந்து நம்ம நெப்போலியனை காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மலையாள படமா இருக்கட்டும், தமிழ் படமா இருக்கட்டும், நம்ம தமிழ் ஆளுங்களை வந்து நிறைய வந்து கலந்து தான் போடுறாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஃபுல்லாவே டப்பாய் தமிழ்ல தான் வந்துச்சு. நான் தமிழ்ல தான் பார்த்தேன். இந்த மூவில ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டார்க் வெப்பை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். டார்க் வெப்ல நிறைய கிரிமினல் சைக்கோபாத்ஸ் எல்லாம் வந்து இந்த டார்க் வெப்பை யூஸ் பண்ணி அவங்க எப்படி ஒரு கம்யூனிட்டியா ஆர்கனைஸ்டா கிரைம் இல்ல வந்து இஷ்யூஸ் எல்லாம் பண்றாங்கன்றது வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே உங்களுக்கு புரியும். ஓவரால் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வயலன்ஸை விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து நிறைய ஸ்டேட்ல காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், விசாகப்பட்டினம், ராஜஸ்தான், பீகார்ன்ட்டு நிறைய ஸ்டேட்ஸ்ல காமிச்சிருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கு. அண்ட் நைட்ல நிறைய விஷுவல்ஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே பயமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப லைவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படமும் வந்து எங்கேயுமே லேக்ன்ற மாதிரிலாம் சுத்தமா தெரியல. இந்த ஓவர் வயலன்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை. பட் உங்களுக்கு வந்து பயங்கரமா த்ரில்லிங் பிடிக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னே தெரியல, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு அந்த த்ரில்லர் பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும். தாராளமா பார்க்கலாம்.